எந்த ஜனக்கூட்டத்தார் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பை கொடுத்து அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கின்ற சத்தியங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்தார்களோ அந்த கூட்டத்தார் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தாராக இருந்தார். சரித்திரத்தில் அமெரிக்க தேசத்தை பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தேசத்தை அவர்கள் ஸ்தாபித்த பொழுது இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்லாம் பார்க்கும்பொழுது அவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான மூல காரணம் இருக்குன்னா, அந்த தேசங்கள் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த தேசத்தை ஸ்தாபித்த அந்த மனிதர்கள் தேவனுக்கு பயந்த மனிதர்களாக இருந்தார். தேசத்தை அவர்கள் ஸ்தாபித்த பொழுது தேசத்தின் சட்டங்களை எழுதும் பொழுது அவருடைய சொந்த விருப்பங்களையோ அவருடைய சொந்த எண்ணங்களை எழுதவில்லை. அவர்கள் வேதாமத்தை திறந்து வேதாமத்தை ஒரு வடிவமைப்பில் வைத்து கொண்டுதான் அந்த தேசத்தின் சட்டத்தை எழுதினார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்திருந்த ஒரு ஜன கூட்டமாக இருந்தபடியால் தான் அமெரிக்க தேசம் அந்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தி தேவன் அந்த தேசத்தில் தேவன் அவருடைய தயவை பாராட்டினார். ஐரோப்பா கண்டத்தில் கூட பல தேசங்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தனா, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு சந்ததியாக இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தபடியால் தேவன் அவர்கள் செய்ததெல்லாம் ஆசீர்வதித்தார், பெருக செய்தார், அவர்களுக்கு செல்வாக்கு உண்டு பண்ணினார் தேவன். ஆனால் இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலும் ஐரோப்பா கண்டத்திலும் அன்றைக்கு நியாயாதிபதிகள் நாட்கள் நடந்த அதே காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புதிய தலைமுறை எழுப்பி கொண்டிருக்கின்றார். தேவனை அறியாத, தேவனுடைய மகத்துவமான செயல்களை அறியாத ஒரு தலைமுறை எழும்பி நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடப்போம், எங்களுக்கு எது சரியாக தோன்றுகின்றதோ அதை நாங்கள் செய்வோம் என்று இன்றைக்கு ஒரு சந்ததி எழுப்பி கொண்டிருக்கின்றது. ஆகையால் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றது, இன்றைக்கு தேவன் தம்முடைய கரத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார். அமெரிக்கா தேசம் இவ்வளோ நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருந்தாலும் இன்றைக்கு குழப்பம் நிறைந்த ஒரு தேசமாய் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஐரோப்பாவில் குழப்பம் நிரம்பியிருக்கின்றது. ஏன் பட்டணமெல்லாம் தீக்கரையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன? அவர்கள் தேவனுக்கு பயப்படாத ஒரு சந்ததி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். தேவ வார்த்தையின் அதிகாரத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் இழந்து போய் கொண்டிருக்கின்றார்.